ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்டாக இருந்தாலும் இன்னொரு பக்கத்து ரொம்ப எமோஷனலாக ஸ்டோரியை கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அதுவும் ராகினி காவேரியை படுத்துகிற பாடு பார்க்கும்போதே செம்ம இரிட்டேட்டாக இருக்குது. ஏற்கனவே ராகினி பேசுறது பார்க்குறதெல்லாம் பார்த்தா ரொம்ப போரிங்காக இருக்கும். இப்போ காவேரி கிட்ட வந்து இரிட்டேட் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது என்னடா கதையை கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் பார்த்தா குமரன் வந்து ஆடிஷனுக்கு போயிட்டு வந்திருக்காரு. நாளைக்கு பார்த்தோம்னா செம்ம ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்க போது. இந்த வாரம் லாஸ்ட் வரைக்குமே ஸ்டோரி இப்படி தான் கொண்டு போய்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிவின், யமுனா, அடுத்து பார்த்தா குமரன், கங்கா அப்படிங்கிற மாதிரிலாம் ஸ்டோரியை கொண்டு போவாங்க. ஆனால் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற சரியான ஒரு ஸ்கிரிப்ட் என்கிட்ட இல்லை. இருந்தாலும் என்ன நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் தான் இப்போ நான் ஒரு சில விஷயத்த சொல்கிறேன். அது ஏதாவது தப்பாக இருந்தால் என்ன மன்னிச்சிங்க. முதல்ல உங்கள்கிட்ட நான் அப்பாலஜிஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா காவேரி ஏற்கனவே நம்ம ப்ரோமோவில் பார்த்த ஒரு மூமெண்ட் இப்போ நடக்கலை. அதனால் காவேரி வந்து விஜய் நினச்சி ரொம்ப கவலையோடு இருக்க போகிறாங்க. காவேரி ஆஃபீஸ் போயிட்டு காவேரி ஆஃபீஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் காவேரி வந்து பால்கனியில் போய் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அவங்க கண் கலங்கி போயிருக்காங்க. தோளில் சாஞ்சி ஆறுதல் சொல்லும்போது தான் காவேரி மைண்ட் வாய்ஸில் எங்கே நான் உங்களை விட்டு பிரிஞ்சிருவணும்னு பயப்படுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் காவேரி ஃபீல் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக காவேரிக்கு ஆறுதலான வார்த்தையை இந்த தடவை விஜய் பேசுவார். அதை நினச்சி காவேரி கொஞ்சம் வந்து நல்லா ஒரு நம்பிக்கையோடு இருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இருந்தாலும் அதாவது ராகினி பண்ணுற டார்ச்சர் நிற்க போகிறதில்ல. அடுத்தடுத்து கண்டிப்பாக டார்ச்சர் பண்ணுவாங்க. இப்போ கொஞ்சம் பார்த்தோம்னா தாத்தாவோட சீனெல்லாம் காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பக்கத்து ராகினி கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கணும்ல. மென்டல் குரூப்லாம் சந்தோஷப்படுற மாதிரி இன்னும் காட்டவே இல்லைல்ல. இன்னும் அந்தாண்ட பசுபதி இருக்காங்க, அஜய் இருக்காப்புல, அவங்களாம் காட்டணும்ல. அதனால் பார்த்தோம்னா அவங்களெல்லாம் கொஞ்சம் காட்டுவாங்க. அப்படி இப்படி பார்த்தோம்னா அடுத்து ஒரு 2 நாள் நமக்கு ஸ்டோரியை கொண்டு போனால் தான் ஃப்ரைடே வரைக்கும் கொண்டு போக முடியும். அதனால் நாளைக்கான எபிசோட் கொஞ்சம் ஆவரேஜான எபிசோடாகவும் அதே நேரத்தில் பார்த்தோம்னா மென்டல் குரூப்புக்கான எபிசோடாகவும் இருக்கும். ஒரு பக்கத்து பார்த்தோம்னா விஜய் கண்டிப்பாக காவேரிக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆறுதல் சொல்லுவார். இப்போ வெண்ணிலாவை கூட காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெண்ணிலாக்கான பழைய நினைவுகள்லாம் இப்போ வரைக்கும் திரும்பி வரல அப்படிங்கிறதுனால அது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக தான் இருந்துகிட்டு இருக்குது. அவங்களுக்கு பழைய நினைவு திரும்பி வந்துருச்சு அப்படின்னா அந்த ஸ்டோரியை வேறு உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிவேதா அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் இருக்கிறதுனால இப்போ ராகினியால் காவேரியை வந்து டார்ச்சர் பண்ண முடியும். அதாவது எமோஷனல் பிளாக்மெயில் பண்ண முடியும். வேறு எதுவும் பெருசாக பண்ண முடியாது அப்படிங்கிறனால ஸ்டோரி இந்த மாதிரி ஒரு ஆவரேஜான ஸ்டோரி தான். ஆனால் காவேரி ரொம்பவுமே பயந்து போயிருக்காங்க. நாளைக்கான எபிசோடும் செம எமோஷனல் மூமெண்ட்டோட அப்படியே அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி எபிசோட்டை முடிச்சிருவாங்க. ஃப்ரைடே கொஞ்சம் நமக்கு ஸ்ட்ராங்கான ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.